கடகராசிக்காரங்க கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவீங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தை திரும்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா தான் உங்களை கூட வச்சுப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கலட்டி விட்டுடுவாங்க. எல்லோருமே ஓடி போய் மனதார வந்து உதவி செய்வாங்க. ஆனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தாங்கி இருக்காது, நல்லது நடந்திருக்காது. எல்லாத்தையும் ஒரு தடைகளால் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருக்காது. கடந்த 2024 சரி, 25ம் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த அஷ்டமத்து சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க முக்கால்வாசி கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கடகராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்கள் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த தைப்பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்குது. இதன் மூலம் வீரபத்திர ராஜயோகம் இது எல்லா ராசிக்குமே கிடைக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த 4 ராசி முதலாவது பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய விஷயத்தை நடக்க போகுது அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இப்போ இந்த 2026 நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் திடீர்னு ஒரு பண வரவு இருக்கட்டும், திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், திடீர்னு உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி, குருவுடைய வக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் இந்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கப் போகுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கடந்த 3 வருடங்கள் அவங்களுக்கு சனி பகவான் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி செயல்பட்டு கொண்டிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் சந்தித்து விட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலம் சனி பகவான் உங்களுக்கு மீன ராசியிலிருந்து வக்கிர நிவர்த்தி அடைகிறதால இந்த வக்கிர நிவர்த்தி பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர பெயர்ச்சி உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் முழுவதும் கிடைக்க போகிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருந்து ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுவீங்க. ஐயோ ராகு கேது பெயர்ச்சியா, நெகட்டிவாக தான் நடக்க போகுதா, கெட்டது நடக்க போகுதா, அசம்பாவிதம் நடக்க போகுதா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேது பெயர்ச்சி மூலியமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் கடந்த காலகட்டத்தில் என்ன நோயின்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 2000 3000 செலவழிச்சிருப்பீங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி மூலியமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுங்க. அப்போ நிறைய நண்பர்கள் சொல்லுவீங்க, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அரசு வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. ஒரு 5-6 வருஷமாக 4 வருஷம் படிச்சுக்கிட்டு நான் குரூப் 4 படிக்கிறேன், குரூப் 2க்கு படிக்கிறேன், போலீஸுக்கு படிக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஜாப்புமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த 2026 கடக ராசிக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காத இந்த ஜாப் உங்களுக்கு இந்த 2026 முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை நிச்சயமாக 100க்கு 100% கண்டிப்பாக கிடைக்கப் போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும்.
உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அடி எடுத்து வச்சு நீங்கள் கல்யாணம் வரைக்கும் அடி எடுத்து வச்சாலும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருப்பாங்க. தாலி கட்டுற வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் நின்று இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசி வாழ்க்கையில் இந்த அஷ்டமத்து சனியுடைய விளையாட்டு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. காதல் விரைவில் கைகூட போகுது. குழந்தை வாக்கியத்திற்காக ஏங்கிட்டு இருக்கிற மனுஷங்க 5-6 வருஷமாக நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நிறைய தம்பதிகள் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த வழியிலையும் கூட உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் குணமாகி உங்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, காதல் அதிகமாக தோல்வி வந்து கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அடி எடுத்து வச்சுருப்பீங்க. நிறைய ஈகோ ப்ராப்ளம் மூலம் ஏதாவது வகையில் காதலுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை அதனால் பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பேரண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கணுமா? கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தி ஆக போகுது. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு பழக்க வழக்கம் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அழிவு காலம்தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையும். உங்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய காலமாக அமையும்.